டாக்டர் விஜய் அவர்கள் அவர் வந்து நேத்திக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது மேற்கொண்டிருந்தாரு அரசியல் ரீதியாக. அதாவது இந்த திருச்சி அரியலூர் வாகனத்துல சென்று அந்த இடத்துல வந்து அவர் வந்து ரோட் ஷோ போயிருந்தாரு. அதே சமயத்துல வந்து ஒரு சில இடத்துல அதாவது திருச்சியில வந்து மரக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தாரு மக்கள் கிட்ட. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து திருச்சியில வந்து பேசுறதுக்கு கிட்டத்தட்ட 25 ரூல்ஸ் வந்து காவல்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ரூல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் வந்து நிறைய பிரஸ்ல எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயத்துல விஜய் அவர்கள் வந்து நேத்திக்கு அந்த திருச்சியில வந்து பேசும்போது கரெக்டா ஒரு மைக் எடுத்து பேசும்போது மைக் வந்து ஒர்க் பண்ணல. விஜய் அவர்கள் வந்து பேசும்போது அதே சமயத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல வருது. இதெல்லாம் பாத்தீங்களா எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இது போன்ற சதி திட்டங்கள் வந்து தீட்டிட்டு இருக்காங்கன்ட்டு இது போன்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கோ இன்சிடென்டா நடந்ததா இல்ல வேண்மனே பண்ணப்பட்டதான்ட்டு நமக்கு தெரியாது. பட் இவையெல்லாம் விவாதமாக இப்ப சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல விஜய் அவர்கள் வந்து நேத்திக்கு அந்த இடத்துல வந்து ரோட் ஷோ எல்லாம் போயிட்டு அப்புறம் திருச்சியில மரக்கடை அப்படிங்கிற ஒரு பகுதியில விஜய் அவர்கள் வந்து மைக்ல வந்து பேசுறாரு. அந்த சமயத்துல வந்து டிஎம்கே பிஜேபி ரெண்டுத்தையும் அவர் வந்து விமர்சனப்படுத்தினாரு. அதே சமயத்துல வந்து டிஎம்கே வந்து இந்த வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அதுல வந்து எது செய்யல அப்படிங்கிற ஒரு லிஸ்டே அவர் வந்து சொல்லி காமிச்சாரு. அதுக்கேற்ப அவர் மக்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் இல்ல அப்படிங்கிற அது போன்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரியலூர் போனாங்க விஜய் அவர்கள். அரியலூர் போன பிறகும் அந்த இடத்துலயும் இந்த பவர் கட் செய்யப்பட்டது, அதாவது கரண்ட் எல்லாம் கட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நடந்திருக்கும். அது சம்பந்தப்பட்டு கூட டிவிகே தொண்டர்கள் வந்து இப்போ சோசியல் மீடியால சம்பந்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துலயும் விஜய் அவர்கள் வந்து சேம் திருச்சியில என்ன பேசினாரோ அதே மாதிரியான விஷயங்களை தான் அரியலூர்ல வந்து பேசினாரு. அரியலூர்ல வந்து இந்த சிமெண்ட் தொழிற்சாலையால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்களே அதை பத்தி ஏதாச்சும் யோசிங்களா? யுனெஸ்கோ சர்டிபிகேட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு பாத்தீங்களா, பெரிய கோயில். அந்த கோயிலை வந்து முறையா பராமரிக்கணும். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. நிறைய கொஸ்டின்ஸை இந்த ஆளும் டிஎம்கே எதிர்த்து அவர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாரு. அதே சமயத்துல வந்து கொஸ்டின் கேட்ட விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கொஸ்டின் கேட்கிற நான் ஆட்சிக்கு வந்தா என்னடா இவன் பண்ண போறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ண போறேன்றதை வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அதாவது நாங்க வந்து இயல்புக்கு அதாவது நடைமுறையில் சாத்தியமானது மட்டும்தான் நாங்க வந்து வாக்குறுதியா கொடுப்போம், எது எங்களால முடியுதோ அதை தான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு பாணியில அவர் வந்து வாக்குறுதிகளை வந்து ஒன்று ஒன்றா சொன்னாரு. அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இந்த அன்றாட தேவை சாலை வசதி, கரண்ட், இதெல்லாம் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து சேர்த்திருந்தாரு. இதுதாங்க நேற்று ஃபுல்லா நடந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட்டா கரெக்டா சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து இந்த கேம்பெயினை அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து வேற வேற மாவட்டங்கள்ல வந்து நடத்துவாருன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆல்ரெடி நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த வாரத்துல வித்துட்டு இருக்காருன்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இப்போ சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எந்த ஒரு டிவி நெட்வொர்க்கா இருக்கட்டும், இப்போ அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ரோட் ஷோவும் இந்த கேம்பெயினும் பயங்கர வைரலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.